அது போல எங்க பார்த்தாலும் சொல்றார் ஸ்டாலின், நாங்க கட்டணமில்லாத பேருந்து விட்டோம், கட்டணமில்லாத பேருந்தோம், ஓட்ட உடசல் பேருந்து, ஓட்ட உடசல் பேருந்து. நீங்க பாத்தீங்க ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரை வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில் கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க, 9 பேர் இருந்துட்டாங்க. ஏற்கனவே சிவகங்கையில் ஒரு ஓட்டுநர் அந்த டயர் நூல் தெரியுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போய் நிறுத்திட்டார். நீங்களே வந்து பாருங்க, இந்த டயரை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? சென்னையில் கார்பரேஷன், இந்த சென்னையில் இருக்கிற மாநகராட்சி இருக்கிற நகர பேருந்து ஒரு பெண்மணி பஸ்ல பயணம் செய்கின்ற பொழுது அதுல கீழ் இருக்கிற பேஸ்ல இருக்கிற அந்த பகுதி, அந்த பிளாட்ஃபார்ம் உடைஞ்சு அதில் நடந்துகிட்டே ஓடுது. கத்தங்காட்டி அந்த பெண் கத்தங்காட்டியும் டிரைவர் நிறுத்ததுனால உயிர் பழந்தாங்க. டயர் கழட்டிட்டு ஓடுது. பல பேருந்து தள்ளித்தான் மக்கள் கொண்டு போறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு நிர்வாக திறமையிட்ட ஆட்சி, இப்படி மோசமான பேருந்துகளை வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் நீங்க திருப்பூர்ல பேசுறீங்க, பெண்கள் மத்தியில பேசுறீங்க, பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தானே, எங்க கொண்டாந்த? தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யாரு? பெண்கள் தானே. எப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணீங்க? தினந்தோறும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. செவிலியர், ஒப்பந்த செவிலியர், கொரோனா காலத்தில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் மக்களை காப்பதற்கு துணை நின்ற செவிலியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவளை நிரந்தர செவிலியர்களாக நிறைந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் செய்ய முடியல? இது அதிமுக ஆட்சியில் இந்த ஒப்பந்த செவிலியர்களாம் நியமித்தது அதிமுக ஆட்சியில், அதனால அவர்கள் போடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். அதோட நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் எதோ திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க, இப்ப உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க ஏதாவது திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உங்க உடம்புல உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு ஸ்கேன் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா உள்ள இருக்குது நமக்கு இன்னும் தெரியாத, டாக்டர் நம்பி தானே போறோம். ஆக திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் மருத்துவமனையில் எம்எல்ஏ, திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையில் முறைகேடு நடப்பதாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைச்சி திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அங்க போய் சோதனை மேற்கொண்டு அந்த சோதனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு வெளியில் வந்திருக்குது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு வறுமையில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய பணத்தாசை காட்டி அவருடைய கிட்னியை திருடுவது எந்த விதத்தில் நியாயம்? திரு ஸ்டாலின் அவர்களே, யாரெல்லாம் இதில் முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்எல்ஏ மருத்துவமனை என்ற காரணத்திற்காக திமுக கட்சி சேர்ந்தவர் என்றதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.